தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. 41 பேர் மரணத்துல பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிய அண்ணன் விஜய் இன்றைக்கு அதே தொகுதியில தோற்று போன பிறகு மீண்டும் அங்க ஒரு பை எலெக்ஷன் வருது, இடைத்தேர்தல் வருது. அதுக்கு ஓட்டு பொறுக்கிறதுக்காக அண்ணன் ஜரூர கிளம்பி வேகமா போயிட்டு இருக்காரு. இது இடையில ஊடகங்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கின்றன. உள்ள இருந்த ஊடகங்கள்லாம் வெளியே அடிச்சு பத்திட்டாங்க. மூணாவதா விஷயம் என்னன்னா, இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில இது தொடர்பான 32 பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னார்ல, அரசு வேலை, அது தொடர்பான வழக்கு நடந்துச்சு. இன்னைக்கு காலையில நடந்து அதிரடியான தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்திருக்கு. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு இப்படியான ஒரு அரசியல்வாதியை நான் பார்த்ததே இல்லைங்க. விஜய் நடிகர் என்பதால் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசையில ஆயிரக்கணக்கானோர் திரண்டாங்க. அந்த ஆயிரக்கணக்கானோர்ல 41 பேர் படுகொலையா மரணம் அடைஞ்சாங்க. ஒரு தலைமைக்கு அழகு என்ன அப்படின்னா, நான் என்ன பார்க்க செத்து போனாங்க, இவங்களுக்கு நான் தான் கூட நிற்பேன் அப்படின்னு நின்று அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை செஞ்சு அவங்களுக்கு பக்கத்துணையா நான் இருப்பேன் அப்படின்னு காட்டினவர் தான் தலைவர். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. பின்னங்கால் படங்கள் அடிக்க ஓடினாரு. திருச்சி ஏர்போர்ட்ல அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது கூட எந்த பதிலும் சொல்லாம தப்பி ஓடியவர் தான் விஜய். இதுக்கு அப்புறம் நிறைய நரேட்டிவ் செட் பண்ணி போலியான பொய்யான கதைகளை ஜோடிச்சு இந்த மக்களை ஏமாற்றினாரு. ஆனா ஒண்ணு, இந்த மக்கள் தெளிவா இருந்தாங்க. நான் விஜயபாஸ்கருக்கு ஓட்டு போடுவேன், ஏன்னா அவர் அதிமுக. ஆனா தாவேக்காக்கு ஓட்டு போட மாட்டேன், ஏன்னா நீங்க 41 பேரை கொன்னுட்டு தெரிச்சு ஓடினவர். இந்த 41 பேருக்கு 20 லட்சம் கொடுத்த உடனே அவங்க அமைதியா வாய முடிப்பாங்க, நாங்க ஏன் மூடணும் அப்படின்னு மக்கள் ரிசல்ட்ல காட்டி விட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் அந்த கும்பல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுது. இதுக்கு இடையில விஜய் அவர்களை பார்த்து தாவேக்காவில் ஐக்கியமாயிட்டாங்க அதிமுக சேர்ந்த பல முன்னாள் அமைச்சர்கள். அதுல ஒருத்தர் கரூர்ல நின்று வென்ற முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு அங்க போய் ஐக்கியமாயிட்டாரு. இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தல எப்படியாவது இந்த இடத்துல ஜெயிச்சுட்டு நாங்கெல்லாம் நல்லவங்க, மக்கள் எங்களை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு விஜய் போறாரு. இதுல 32 குடும்பங்களுக்கு வேலையை கொடுக்க போறேன், அரசாங்க வேலையை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் தமிழ்நாடவே கொந்தளிக்க வச்ச ஒரு செய்தி. 32 பேருக்கு வேலை கொடுக்குறீங்களே, யார் வேலையை தூக்கி கொடுக்க போறீங்க? உங்களை பார்க்க வந்தாங்க, நீங்க 20 லட்சம் கொடுத்தீங்க, அது தப்பு இல்லை இல்லையா? பக்கத்துல ஃபேக்டரி வரப்போகுது, அதுல ஒரு 32 பேருக்கோ 41 பேர் குடும்பத்துக்கோ நீங்க வேலையை கொடுங்க. ஆனா இங்க அரசு வேலையை கொடுக்க போறீங்க, கருணை அடிப்படையில கொடுப்பேன்னு சொல்றீங்க. கருணை அடிப்படையில கொடுப்பேன்னா எந்த விதமான சட்டம் சொல்லுதுன்னா, இப்ப ஒரு வேலையில இருக்கிறவங்க அந்த வேலையில இருக்கும் போதே இறந்து போறாரு, அப்ப அந்த குடும்பம் பொருளாதாரத்துல திண்டாடும். அதனால அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு வாரிசு வேலையை கொடுத்துட்டோம்னா அந்த குடும்பம் குறைந்தபட்சம் சர்வே ஆகும். அதுக்காக கொடுக்கப்பட்டுதான் கருணை அடிப்படையிலான வேலை. ஆனா இந்த கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களை பார்க்க செத்த கும்பலுக்கு அவங்க வேலையை கொடுப்போம் அப்படின்றதுல பெரிய கலவரமே ஆயிப்போச்சு. இப்ப என்ன கேள்வி நமக்கு வருது அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில 60 பேர் இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறதே நம்ம கடுமையா ஏத்தோம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுத்துடலாமே. அப்புறம் கோயம்புத்தூர்ல அதிமுகனால 3 மாணவிகள் எரிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துடலாமே. தாமிரபரணி ஆற்றுல போலீஸுடைய தடியடியில இருந்து தப்பிக்க ஆத்துல குதிச்சு நிறைய பேர் இறந்து போனாங்க, அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருக்கலாமே. வட சென்னையில அமோனிய வாயு கசிவினால பல குடும்பம் 17 பேர் இறந்திருக்கிறாங்க, உயிரோட இருக்கிறவங்களும் வாழ்நாள் ஃபுல்லா நோயாளியா இருக்கணும் இருக்கு, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாமே. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல பல நூறு பெண்கள் உளவியலாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு கொடுங்களே. அப்ப என்ன கேள்வி வருதுன்னா, இந்த நாட்டுக்காக போராடியவர்களா, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக போராடியவர்களா, அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால மரணம் அடைஞ்சவங்களுக்கு வேலை கொடுக்கலாம்னா இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்க, இவங்க எல்லாருக்கும் வேலை கொடுங்க. ஆனா நீங்க என்ன வர்றீங்க, உங்களை பார்க்க ரசிய மனப்பான்மையில இறந்து போன 41 குடும்பங்களுக்கு வேலை அப்படின்றது நியாயமே இல்லை. இது அரசியல் சாசன சட்டத்திற்கே எதிரானது. சோ இது தொடர்பாக பலரும் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. டிஎன்பிசி போன்ற அரசு தேர்வுகளுக்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த பலரும் கடுமையான கோபத்தை வெளிக்காட்டினாங்க. நாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்றதுக்காக கடுமையா உழைச்சு ராத்திரி பகலும் படிச்சு நாங்க ஒரு பரீட்சையை எழுதி அதுல இருந்து ஒரு அரசு வேலைக்கு போறோம். ஆனா இது எதுவுமே செய்யாம உங்களை பார்க்க ரசிகர்களுக்கு நீங்க வேலை கொடுப்பீங்கன்னா எந்த அடிப்படையில வேலை கொடுப்பீங்க?
அப்ப காலங்காலமா உட்கார்ந்து படிச்சுட்டு அசிங்கப்பட்டுட்டு இந்த வேலைக்காக முழு உழைப்பை செலுத்திட்டு என்ன பண்ண வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்கிற ஊருக்காரன் பேச்செல்லாம் காதுல வாங்கிட்டு அந்த பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டோம், அதுவே இடிச்சுக்கிட்டு கிடக்கு. அப்படி இருக்கும்போது உங்களை பார்க்க வந்து உங்க ரசிகர்களுக்கு அரசு பணி தூக்கி கொடுக்கலாமா மிஸ்டர் விஜய்? ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட்டு செய்யலாமா? அதுதான் கேள்வி. உங்க பாசையிலே கேட்டா இது அசிங்கமா இல்ல? உங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கு எந்த எட்ஜுக்கும் போவேன்றது அரசியல் பித்தலாட்டம். ஞாபகம் வைங்க, அரசியல் பித்தலாட்டம். இப்ப இந்த வழக்கு விசாரணை போகுதுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில இந்த வழக்கு விசாரணைக்கு போகுது. அப்ப விசாரணை நடக்கும் போது பல விவாதங்கள் முன்வைக்கப்படுது. அந்த மனுதாரர் தரப்புல, அதாவது வேலை கொடுக்க கூடாது என்கிற மனுதாரர் தரப்புல பேசிய அந்த வழக்கறிஞர் ரொம்ப தெளிவா சொல்றது, அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது. போராடி உழைச்சு ஒருத்தன் பரிச்சை எழுதி வேலைக்கு போவான், அவன் வேலையை பிடிங்கி நீங்க யாருக்கும் கொடுக்க போறீங்க? இதுல வந்து இடஒதுக்கீடு காலி, இதுல வந்து உழைப்பு காலி. உங்களை பார்க்க வந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க கொடுக்க போறீங்க. இது எப்படி நியாயம்னு வைக்கிறாங்க. அதான உண்மையும் கூட. இதுல உயர்நீதிமன்றம் மதுரை கிளை சொல்லி இருக்கிறாங்க, இது வந்து அரசியல் மேடையாக்காதீங்க. இதைத்தான் 2-3 நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு, அரசியல் மேடையாக்காதீங்க. இதெல்லாம் ஒரே மாதிரி இல்ல, அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்றதை நம்புங்க. இதுல டிஎன்பிசி இருக்குல்லையா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ், அந்த டிஎன்பிசி தூக்கி இங்க வழக்குல போட்டிருக்கிறாங்க, வழக்குல சேர்த்திருக்கிறாங்க. இதனால மற்றவங்களுக்கு என்ன பாதிப்புன்னு நீதிமன்றம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது போல இந்த இவங்களுக்கு வேலை கொடுக்க போறோம்னு சட்டமன்றத்துல ஏதாவது அரசாணை வெளியிடப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒண்ணும் வெளியிடப்படல. இது அரசினுடைய கொள்கை முடிவு, இதுல நாங்க எப்படி தலையிடுவது அப்படின்ற ஒரு கேள்வியும் நீதிமன்றம் வச்சிருக்கு. எது கொள்கை முடிவு? ரசிகர்களுக்கெல்லாம் வேலையை தூக்கி கொடுப்பீங்க, இங்க படிச்சு விட்டு ரோட்ல நின்று போராடிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க வேலை தர மாட்டீங்க. அதுல வந்து விஜய் சார்பா பேசிய, அரசு சார்பா பேசிய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, ஸ்டெர்லைட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தாங்க, ஸ்டெர்லைட்ல இறந்து போன 13 பேருக்கு வேலை கொடுத்தாங்கன்றாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமா இல்ல? இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா நான் கேட்கிறேன். காரணம் என்னன்னா, ஸ்டெர்லைட்ல போராடினவங்க போராளிகள், தன் உயிரை கொடுத்து தன் மண்ணுக்கும் தன்னுடைய நிலத்திற்கும் தன்னுடைய காற்றுக்கும் தன்னுடைய மக்கள் வாழ்வாதாரத்துக்குமாக தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறாங்க. விஜய் என்கிற நடிகனை பார்க்க வந்து செத்து போகல. ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான். எனவேதான் அரசு அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துச்சு. தன் நிலத்துக்கான போராடி உயிரை விட்ட போராளிகளுக்கு அரசு வேலை. தொடர்ந்து எடப்பாடியார் ஆட்சி காலத்துல காவல்துறையால் மிரட்டப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை. அது ஒரு நியாயமானது. ஆனா உங்க ரசிகர்களுக்கு ஏன் கொடுக்கணும்? ஏற்கனவே 45 லட்சம் வரைக்கும் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. எல்லா கட்சிகளும் காசை கொடுத்து, எல்லாரும் பண்ணுங்க, அரசும் காசு கொடுத்து, நீங்களும் காசு கொடுத்து, எல்லாம் முடிஞ்சு. அப்புறம் என்ன புதுசா வந்து ஒரு இது பண்றீங்க? அப்ப இதுக்கு பின்னாடி அரசியல் என்ன? அரசியல் இடைத்தேர்தலை எப்படியாவது ஜெயிக்கணும். கடைசியில உயர்நீதிமன்றம் 21ஆம் தேதி ஜூலை 21க்கு இந்த வழக்கை தள்ளி போட்டிருக்கிறாங்க, ஒத்தி வச்சிருக்கிறாங்க. 2வது ஒரு முக்கியமான தீர்ப்பையும் சொல்லியிருக்கிறாங்க, தற்காலிக பணியை இப்ப கொடுங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு பேசி இருக்கிறாங்க. இது முக்கியமான இடமா பாக்குறேன். நீங்க தற்காலிக பணி எது வேணாலும் கொடுங்க, ஆனா அரசு பணி கொடுக்க கூடாதுன்னு இப்போதைக்கு ஒரு தீர்ப்பை சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது வழக்கு தொடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. நம்மளாம் அதான் கேட்கிறோம், கூட்டணி கட்சிகளும் அதான் சொல்றாங்க. சிபிஎம் என்ன சொன்னாங்க? இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது, இப்படிலாம் கொடுக்க கூடாது வேலை வாய்ப்பை, அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதன்படி கொடுக்கணும், இது தவறான முன்முடிவு அப்படின்னு சிபிஎம். சிபிஐ சேர்ந்த தோழர்கள் அவங்க என்ன சொல்றாங்க? இது பெரிய பின்விளைவுகளை உண்டாக்கும், இந்த வேலையை விட்டுருங்க அப்படின்னு கூட்டணியாக அவங்க ஆட்சியை பாதுகாத்து கொடுத்த தலைவர்களே வெளியே வந்து இன்றைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தவறானது, இது சாட்சிகளை கலைக்கும். ரொம்ப முக்கியம் தான். இப்ப என்னன்னா 20 லட்சம் ரூபாயை கொடுத்து வாயடைச்சாரு அண்ணன். அப்புறம் பனையூருக்கு கூப்பிட்டு அவங்கள சுத்தமா ஆஃப் பண்ணிட்டாரு. அண்ணன் பாவம், அண்ணன் சாப்பிடல, அண்ணன் முடிவெட்டல, அண்ணன் மெலிஞ்சிட்டாரு, இப்படி பல உள்ளடி கருத்துக்களை எல்லாம் அன்றைக்கே ஊடகங்கள் வழியாக பேச வச்சாங்க. இந்த கேஸ் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இத சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் நியமித்த 3 வழிகாட்டுதல் குழு, கண்காணிப்பு குழு, 3 பேர் கொண்ட கண்காணிப்பு குழு அதை விசாரிச்சிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா சாட்சிகளை கலைப்பது, இந்த சாட்சிகளை எல்லாம் பிறல் சாட்சியா மாத்துறது, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு கூட சொல்லுவானுங்க. எங்க வீட்டுல சாகவே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க.
அந்த சூழலுக்கு இந்த மக்களை, உழைக்கிற மக்களை கொண்டு போய் நிறுத்துறது. இந்த ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் தான் அண்ணன் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க கூடாதான் நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுப்பது வேறு, அரசு பணி கொடுப்பது வேறு. இந்த ரெண்டும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது. அரசு பணிக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் ராத்திரி மகனும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பல முறை ஃபெயில் ஆகி அடுத்த முறை ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோட அவமானப்பட்டுக்கிட்டே, குடும்பத்திலையும் சமூகத்திலையும் அவமானப்பட்டுக்கிட்டு அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நீங்க நியாயம் சொல்ல போறீங்க? உங்க ரசிகர்களா இருந்தா அவங்க செத்தாலும் வேலை கிடைச்சிரும், உயிரோட இருந்தா எம்எல்ஏ வாக்கி விட்டுருவீங்க, டிக்கெட் பிளாக் டிக்கெட் வித்த அத்தனை பேரையும். ஆனா இங்கே எங்க பிள்ளைங்க தெருவில் நிக்கணும். இதே மாதிரி நியாயம். இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காலனி தொழிற்சாலையை தொடங்கி வைக்கிறார். எவர்வான் கோத்தாரி அப்படின்ற கம்பெனிகளை திறந்து வைக்க போறாரு. பெரம்பூர்லயும் கரூர்லயும் இந்த கம்பெனிகள் திறக்கப்படுது. இந்த கம்பெனிகள் யாரு கொண்டு வந்தது? முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்தார். பாருங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த 2 கம்பெனியும் கொண்டு வந்தார். இதன் மூலமாக 50,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு இந்த கம்பெனி 2ஐயும் கொண்டு வந்து கிட்டத்தட்ட அந்த கம்பெனிகள் கட்டுமான பணி எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் போய் அடிக்கல் நாட்டுறாராம். ஏன்னா அப்பதானே இவர் பேர் வரும். ரொம்ப சீப்பா இருக்கு மிஸ்டர் விஜய், ரொம்ப சீப்பா இருக்கு. அநியாயத்துக்கு லேபிள் விட்டுறீங்க. இது ஒரு அரசியல் தலைமைக்கு அழகு இல்ல. நீங்க திட்டமிடுங்க, நீங்க புதிய கம்பெனிஸை கொண்டு வாங்க, அதன் மூலமா மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குங்க. ஆனா போலியாக உங்க கூட இருக்கிற எதுவுமே தெரியாத சின்ன பசங்களை வச்சு நீங்க இந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்ததா போய் பரப்புறீங்க பாருங்க. அது நியாயமே இல்லைங்க. இந்த தொழிற்சாலைகள் தோல் தொழிற்சாலை கிடையாது, இது தோல் அல்லாத செருப்பு தைக்கிற தொழிற்சாலை. அப்ப வேற வேற மெட்டீரியலை வச்சு செருப்பு தைக்கிற தொழிற்சாலை இது அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் திறந்து வைக்க போறவர் தான் அப்படியே கரூருக்கும் போயிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இடையில ஊடகவியலாளர்கள் துரத்தி அடிக்கப்பட்டாங்க. அது ஏங்க அப்படின்னா, நேத்தே யார் வர்றாங்க, எந்த தொலைக்காட்சியில இருந்து எத்தனை பேர் வர்றாங்க, அவங்களுக்கு தனி ஐடி கார்டு, தனி இடம் எல்லாமே நேத்துல இருந்து ஃபுல் செட்டப் பண்ணி காவல்துறை கொடுத்து ஐடி கார்டு வரையும் கொடுத்து செட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு போய் அவங்க கேமராவும் போட்டாங்க. அவங்களுக்கு தான் வேலை இருக்கு. அதுவும் புதிய தலைமுறையெல்லாம் விழுந்தே விட்டானையா, சாஸ்டாம விழுந்துட்டாங்க. அண்ணன் கிளம்பிட்டாரு, செருப்பு மாட்டாரு, அண்ணன் மூஞ்சி கழுவிட்டாரு, அண்ணன் வண்டியில ஏறிட்டாரு. இவ்வளவும் போடுற அவங்களையும் தூக்கி வெளியே அடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு கலர்றாங்க. இவ்வளவு ஏற்பாடோடு உள்ள போன ஊடகங்களை வெளியே துரத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ உள்ள ஒரு நாடகம் நடக்க போகுது. அந்த நாடகம் வெளியே தெரிஞ்சா மக்கள் காரி உமிழ்வார்கள். எனவே அந்த நாடகத்தை நம்ம வெளியே தெரியாம தடுக்கணும்னு விஜய் அவர்களுடைய ஏற்பாடு, நிழல் முதல்வராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவுடைய ஏற்பாட்டுல ஊடகங்கள் அந்த கூட்டத்துக்கே வெளியே அனுப்பப்படுறாங்க. இன்னைக்கு இப்ப கதறிட்டு இருக்காங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல புதிய தலைமுறை கதறிட்டு இருக்கு. அப்ப இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மக்களை நம்ப வைத்து மூளைச்சலவை செய்து உளவியலாக மேனிபுலேட் பண்ணி அவங்கள பயன்படுத்தி ஓட்டு பெருக்கிற ஒரு அரசியல், அயோக்கியத்தனமான அரசியல் தான் இந்த கும்பல் பண்றாங்க. இதை நம்ம வளர்த்தெடுக்க கூடாது. ஊடகங்களும் புரிஞ்சுக்கோங்க. தவறான ஒரு நபரை நீங்கள் பிம்பமாக கட்டமைச்சீங்கன்னா வரலாறு உங்களை பழி தூற்றும். சமசு இதெல்லாம் ஞாபகம் வைங்க. ஆக மொத்தம் உங்களை வெளியில அடிச்சு பத்திட்டாங்க. என்ன நடந்துச்சுன்றது சாயந்தரம் தான் தெரியும் தோழர்களே. ஸோ விஜய் நாடகம்லாம் நிறைய நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடாதுன்றதை அவருக்கு புரிய வைக்கிறது யாரு? நாம தான் புரிய வைக்கணும். ஸோ உண்மைகளை மக்கள் மன்றத்துல ஊடகங்கள் வழியாக, சமூக வலைத்தளங்கள் வழியாக நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் தோழர்களே.